வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 160 காண்போமா? சாயுஜ்ய, சாலோக்ய, சாரூபிய, சாமீபிய மற்றும் சார்ஷ்டி என்ற வெவ்வேறு விதமான முக்தியை வெவ்வேறு நபர்கள் அவர்களது ஆசைக்கேற்ப அடைகின்றனர். ஏதேனும் ஒரு வழியில் கிருஷ்ணரின் ரூபத்தை தீவிரமாக தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பரமபதத்தை மேற்கூறிய வழிகளில் ஏதேனும் ஒன்றினால் அடைய முடியும். ஆனால் வேணனை போன்ற ஒருவனால், அதாவது நாத்திகர்களால் இம்முறைகளில் எந்த வழியிலும் முக்தி அடைய முடியாது. அதற்கு காரணம், ஒருவன் எந்த விதத்திலாவது பகவானை நினைப்பது அவசியமாகும். நாரத மகரிஷி தொடர்ந்து கூறினார், பாண்டவர்களில் சிறந்தவரே, உன்னுடைய சிறிய தாயார் மகன்களும் ஒன்றுவிட்ட சகோதரர்களுமான சிசுபாலன், தந்தவக்ரன் பகவான் விஷ்ணுவின் சேவகர்களாக இருந்தனர். பின்புறம் பிராமணர்களின் சாபத்தினால் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு இந்த ஜட உலகில் வீழ்ந்தனர். சிசுபாலனும் தந்தவக்ரனும் சாதாரண அசுரர்கள் அல்ல. அவர்கள் முற்பிறவியில் பகவானுடைய சேவகர்களாக இருந்தவர்கள். இந்த பூலோகத்தில் பிறந்துவிட்டாலும் உண்மையில் பகவானின் லீலைகளை எடுத்துக்காட்டவே இங்கு வந்துள்ளனர். இதனை கேட்ட யுதிஷ்ட மகாராஜனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பகவானின் அந்தரங்க சகாக்களை கூட சபிக்கக்கூடியவர் எத்தகையவராக இருப்பார்கள்? இதனை எனக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டார். நாரத மகரிஷி கூறினார், முன் ஒரு சமயம் பிரம்மதேவரின் மானச புத்திரர்களான 5 வயதுடைய சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் ஆகிய 4வரும் 3 உலகங்களும் சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது தற்செயலாக வைகுண்ட லோகத்தை அடைந்தனர். இந்த 4 முனிவர்களும் வயதால் மூத்தவர்கள் என்றாலும் 5 முதல் 6 வயதுடைய சிறுவர்கள் போல் ஆடையின்றி காட்சியளித்தனர். இவர்கள் 4வரும் வைகுண்டத்தில் நுழைய முற்படும் பொழுது ஜெய விஜயன் இருவரும் வாயில் காப்பாளராக இருந்து வந்தனர். இவர்கள் இருவரும் சனத்குமாரர்களை சாதாரண குழந்தைகள் என்று எண்ணி உள்ளே நுழைய விடாமல் தடுத்து விட்டனர். கடும் கோபம் கொண்ட சனத்குமாரர்கள், மூடர்களே, நீங்கள் இருவரும் பூலோகத்திற்கு சென்று 3 பிறவிகள் அசுர குடும்பத்தில் பிறவி எடுக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தனர். சாபம் நீங்கிய பிறகு மீண்டும் வைகுண்டத்தை வந்து அடைவீர்கள் என்று கூறினார். ஜட உலகிற்கு வந்து காசியபர் மற்றும் திதிக்கு 2 புத்திரர்களாக பிறந்தனர். இரண்யகசிப்பு, இரண்யாட்சன் என்று அழைக்கப்பட்டனர். பகவான் ஸ்ரீஹரி கற்போதக சமுத்திரத்திலிருந்து பூமியை வராக ரூபத்தில் மீட்டு கொண்டு வரும்பொழுது அதனை தடுத்த இரண்யாட்சகனை கொன்றான். விஸ்ரவசாஸ்கேசினியின் கர்ப்பத்தில் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறவி எடுத்தனர். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திரேதாயுகத்தில் இவர்களை கொன்றார். அதே ஜெயனும் விஜயனும் 3வது பிறப்பில் ஒரு சத்திரிய குடும்பத்தில் உமது தாயாரின் சகோதரியின் மகனாக சிசுபாலன், தந்தவக்ரனாக பிறந்தனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது சக்கராயுதத்தினால் அவர்களை தாக்கியதால் அவர்களுடைய எல்லா பாப விளைவுகளும் நீக்கப்பட்டு சாப விமோச்சனம் பெற்றனர். இந்த பிறவியில் ஜெயனும் விஜயனும் அசுரர்களாகவோ ராட்சசர்களாகவோ பிறக்கவில்லை. மாறாக கிருஷ்ணருடைய குடும்பத்துடன் தொடர்புடைய சத்திரிய குடும்பத்தில் பிறந்தனர். கிருஷ்ணரின் சக்கராயுதத்தினால் அழிக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலில் பிரவேசித்தனர். பிறகு மீண்டும் ஸ்ரீவைகுண்டம் சென்று பகவானுடைய சேவகர்கள் ஆயினர் என்று யுதிஷ்ட மகாராஜனிடம் நாரத முனிவர் விளக்கமாக எடுத்து கூறினார். யுதிஷ்டர் வினவினார், நாரத மகரிஷியே, இரண்யகசிப்புவிற்கும் அவனது மகனான பிரகலாத மகாராஜனுக்கும் இடையில் எந்த காரணத்தினால் இத்தனை பகை உணர்ச்சி ஏற்பட்டது? பிரகலாத மகாராஜன் எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மிகச்சிறந்த பக்தரானார்? இதனை எனக்கு விளக்கி கூறுங்கள் என்று கேட்டார். நாரத மகரிஷி யுதிஷ்டருக்கு எடுத்து கூறப்போகும் இரண்யகசிப்புவின் கதை. யுதிஷ்டனின் கேள்விக்கு நாரதர் பதில் கூற ஆரம்பித்தார். ஸ்ரீ நாரத உவாச்ச பிராத்தரியேவம் விநிகதே ஹரிணா க்ரோடமூர்த்தினா ஹிரண்யகசிபூராஜன் பிரயதப்யத்ருசாசுசா. யுதிஷ்ட மகாராஜனே, முன்பு கற்போதக கடலிலிருந்து பூமாதேவியை மீட்பதற்காக பகவான் ஸ்ரீ விஷ்ணு வராகமாக அவதாரம் எடுத்து வந்தார். அப்பொழுது வராக பெருமானை இரண்யாட்சன் தடுத்து நிறுத்தி சண்டையிட்டான். பகவான் வராகமூர்த்தியின் ரூபத்தில் இரண்யாட்சனை கொன்றார்.
தன்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டதால் கடும் கோபம் கொண்ட இரண்யகசிபு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் பகைமை பாராட்டினார். இரண்யகசிபு தன் சொந்த மகனான பிரகலாதனிடம் எதற்காக இத்தனை கோபம் கொண்டிருந்தான் என்று யுதிஷ்டிரன் நாரத மகரிஷியிடம் கேட்க, நாரத மகரிஷியும் இரண்யகசிபு எப்படி பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் பரம எதிரியானார் என்ற கதையை சொல்லத் தொடங்கினார். இரண்யகசிபு தன்னுடைய சகோதரனை இழந்த வருத்தத்தில் கடும் கோபத்துடன் அவனுடைய கோரமான பற்களை காட்டிக்கொண்டு கொடூரமான பார்வையுடனும் நெரித்த புருவங்களுடனும் பயங்கர தோற்றமுடையவனாய் தனது ஆயுதமான சூலத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன் அவையில் கூடியிருந்த தனது சகாக்களான அசுரர்களிடம் பின்வருமாறு பேசத் தொடங்கினார். தானவர்களே, தைத்தியர்களே, என்னுடைய எதிரிகளாகிய தேவர்கள் ஒன்று சேர்ந்து எனது அன்புமிக்க சகோதரனான இரண்யாட்சனை கொன்றுவிட்டனர். பரமபுருஷனான பகவான் ஸ்ரீ விஷ்ணு தேவர்கள் மற்றும் அசுரர்களாகிய நம் இருவருக்கும் எப்பொழுதும் சமமானவர் என்றாலும் இந்த முறை தேவர்கள் பக்கம் சேர்ந்து இரண்யாட்சனை கொன்றுவிட்டார். பரமபுருஷனாக இருந்தும் இப்பொழுது மாயையால் கவரப்பட்டு அவனது பக்தர்களான தேவர்களை ஒரு காட்டுப்பன்றியின் உருவத்தை எடுத்துக்கொண்டு மகிழ்வித்துள்ளான். இச்செயல் ஒரு சஞ்சலமுள்ள குழந்தை வேறொருவரை நோக்கி தாவுவதை போல் ஆகும். இந்த காரணத்தினால் நான் விஷ்ணுவின் தலையை துண்டித்து விடப் போகிறேன். அவனது உடலில் இருந்து பெருகி வரும் இரத்தத்தால் இரத்தத்தை உறிஞ்சுவதை மட்டுமே விரும்பும் எனது சகோதரன் இரண்யாட்சனை நான் திருப்திப்படுத்துவேன் என்று கூறினான். அசுர குணத்தின் குறைபாடு இந்த இடத்தில் தெளிவாக விவரிக்கப்படுகிறது. அசுரர்கள் எப்பொழுதும் விஷ்ணுவை கொன்றுவிடலாம் என்று எண்ணுகின்றனர். எனவே அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பகவான் விஷ்ணுவின் சிந்தனையிலேயே எப்பொழுதும் அவர்கள் ஆழ்ந்திருப்பதால் சாயுஜ்ய முக்திகை அடைகின்றனர். பரமபுருஷ பகவானை கொன்றுவிடலாம், இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கலாம் என்பது அசுரர்களுக்கான இயல்பாகும். பகவான் பக்தவத்சலன், பரம கருணாமூர்த்தி, அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன். பகவான் இருப்பினும் ஒருவன் அன்புடனும் பக்தியுடனும் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ அல்லது நீரோ எனக்கு அளித்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். இந்த குணத்தை குழந்தைத்தனமான குணம் என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. அவன் தன்னுடைய பக்தனுக்காக அவர்களுடைய அன்பிற்காக இவற்றை ஏற்றுக்கொள்கிறார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், தேவர்கள் எப்பொழுதும் பரமபுருஷரின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்கின்றனர், அதனையே பின்பற்றுகின்றனர். ஆனால் அசுரர்கள் பகவானுக்கு தொல்லை கொடுக்கவோ அவரை கொல்லவோ முடிவெடுக்கின்றனர். தேவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதே இரண்யகசிபுவின் முக்கிய நோக்கமாகும். யக்ஞேஸ்வரரான பகவான் விஷ்ணுவை அழிப்பதற்கு முடிவு செய்கிறான். இரண்யகசிபுவின் அசுரத்தனமான திட்டங்கள் என்ன என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 161 காண்போமா? நன்றி, வணக்கம்.